वन्देकं श्रीगुरुपदकमलं श्रीगुरुं वैष्णवांस श्रीरूपं साग्रजातं सगगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगगणा श्रीविशाखान्वितां च हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पदे गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोस्तुते सप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरूपयस्य कृपा सिन्धु भयेव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे मूकं करोति वाचालं भङ्गुं लङ्घेदये गिरिं यत्कृपातमगं वन्दे शीघ्रं दीनदारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं हरि ओम् तत्सत्। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिः निगमकल्पतरो कलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतमृतसमालयं मुहुरघोरसिगा भुवि पावकाः शृण्वतां सकदः कृष्णा पुण्यश्वरणकीर्तनः हृदयन्तस्थो हि अभद्राणि वितर्णोति सुकृतस्तदाम्। हरे कृष्णा मिक्क नन्दी प्रभुजी। सर्वशास्त्राब्धि पीयूषा सर्ववेदैकषत्फला सर्वसिद्धान्तरत्नाद्या सर्वलोकैकदृक्प्रदा सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभो कलिद्वन्द्वोदितादित्या श्रीकृष्ण परिवर्तिता परमानन्दपाताय प्रेमवर्षि अक्षरायते शर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे मदेकबन्धो मत्सङ्गिन् मद्गुरु मन्महादना मन्निष्ठारका मद्भाग्या मत् आनन्ता नमोऽस्तु ते असाधु साधुतादायिन् अतीनो चाताकराः नमुञ्च कदाचिन्मां प्रेम नगरत्कन्तयो स्फुरा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, மீண்டும் உங்கள் அனைவரும் இந்த சாஸ்திரங்களை சம்பாஷணை நிகழ்ச்சியில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம சூத கோஸ்வாமி, அதாவது நைமிஷாரண்யத்தில் உள்ள சாதுக்கள் சூத கோஸ்வாமியிடம் கேட்கக்கூடிய கேள்விகள், அதற்கான பதில்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு சென்ற வகுப்புல ஆரம்பிச்சோம். ஸோ இந்த கேள்விகள் எல்லாமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி ஒரு ஆச்சாரியாரை அணுகி உலக நலனுக்காக எல்லாமே தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சாதுக்கள் எந்த அளவிற்கு அதை பயன்படுத்தி கொள்கிறார்கள், சூத கோஸ்வாமியினுடைய ஒரு பின்புலம், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய திறன் என்ன, ரோமஹர்ஷனுடைய ஒரு மகனாக ரோமஹர்ஷனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கும் போது பலதேவரிடம் அனைவருமே மன்றாடும் பொழுது அந்த சூத கோஸ்வாமிக்கு அந்த ஆற்றல்கள் அனைத்தும் தரப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்தோம். சவுனக ரிஷி யார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல இந்த சாதுக்கள் எல்லாருமே உலக நன்மைக்காக, கலிபுருஷன் நுழைஞ்சாச்சு, பரீட்சத் மகாராஜாவிற்கு மரணம் ஏற்பட்டு விட்டது, இருந்தாலும் பரீட்சத் மகாராஜாவினுடைய அந்த தர்மம் நிலைத்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு பாவத்துல 1000 வருடங்கள் அவர்கள் தொடர்ந்து அந்த யாகத்தை செய்யணும் அப்படின்னு அமர்ந்து கொண்டு இருக்கும்பொழுது அந்த இடத்துல சூத்த கோஸ்வாமி வரும்பொழுது அவரிடம் உலக நன்மைக்காக பல்வேறு கேள்விகளை கேட்கிறார்கள். பாகவதமே பாத்தீங்க அப்படின்னா, அப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாகவதம் அப்படிங்கிறது எப்படின்னா, பரீட்சத் மகாராஜா கேட்ட 2 கேள்விகளுக்கு, முக்கியமான 2 கேள்விகளுக்கு சுகதேவ கோஸ்வாமி பதிலளிப்பது பாகவதம் அப்படின்னு. இங்க சூத கோஸ்வாமி அவர் ஒரு சில கேள்விகளை கேட்கிறார். அதாவது சவுனக ரிஷி தலைமையில் உள்ள சாதுக்கள் சூத கோஸ்வாமியிடம் கேள்விகளை கேட்பதுதான் இந்த பாகவதத்துல பல விஷயங்கள் சூத கோஸ்வாமியினால் கூறப்படுகிறது. சூத கோஸ்வாமி எப்படி அந்த நேரத்துல கேட்டாரு, அதாவது பரீட்சத் மகாராஜா அந்த கடைசி காலத்தில் அந்த 7 தினங்கள் அந்த கங்கை கரையில் அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவருக்கு
அந்த கேள்விக்கான பதில்கள் சுகதேவ கோஸ்வாமி வழங்கும் போது ஒரு பெரிய சபை, அந்த சபையில சூத கோஸ்வாமி கேட்ட பல்வேறு விஷயங்கள். அதே மாதிரி அது மூன்றாவது கோணத்துல பார்க்கும்போது மைத்ரேய முனிவருக்கும் விதுரருக்கும் நடந்த சம்பாஷணைகள். சோ இதனுடைய தொகுப்புகள் எல்லாமே சேர்ந்ததுதான் பாகவதம் அப்படிங்கிற ஒரு புரிதலையும் நாம் தெரிந்து கொண்டோம். சோ அந்த ஒரு புரிதலோடு நம்ம இன்னைக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். சோ இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தினம், பீஷ்மாஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பீஷ்ம ஸ்துதி கிடையாது, பீஷ்ம அஷ்டமி. அதாவது பீஷ்ம பிதாமாவுடைய முக்கியமான ஒரு பெரிய வரம் அவருக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, அவர் ஆசைப்படும் பொழுது தன்னுடைய உயிரை அவர் வெளியேற்றி கொள்ளலாம். இஷ்டம் மிருத்யு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இஷ்டம் மிருத்யு அப்படிங்கும்போது எந்த நேரத்தில் எந்த காலத்தில் அவருக்கு மரணம் வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறாரோ. ஸோ அவருடைய கதைகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த குறிப்பாக இந்த ஒரு மகர சங்கராந்திக்கு அப்புறமா தக்ஷணாயனம் உத்தராயணம் சொல்றோம் இல்லையா. அந்த உத்தராயணம் சூரிய பகவான் அந்த மகர ராசியை நோக்கி தன்னுடைய ரதத்தை செலுத்தி கொண்டு மகர ராசிக்குள் நுழைந்து அந்த உத்தராயணம் 6 மாத காலங்கள் அந்த பிரயாணம் செய்யக்கூடிய அந்த ஒரு உத்தராயண காலத்தில் பீஷ்ம பிதாமா தன்னுடைய ஆசையை தெரிவித்துக் கொண்டு அந்த யுத்த களத்தில், நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஸ்டோரி ஃபுல்லா நம்ம போகல, பகவானை 4 சதுர்புஜ ரூபத்தோடு பகவானை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுகிறார். ஒவ்வொரு பக்தர்களுமே பகவானை ஒவ்வொரு ரூபங்களில் பார்ப்பார்கள். அப்படி பார்க்கும்போது பீஷ்ம பிதாமா பகவானை சதுர்புஜ ரூபத்தில் பார்க்க வேண்டும், தரிசனம் பெற வேண்டும் அப்படின்னு மகாஜனங்களில் ஒருவர் இல்லையா பீஷ்ம பிதாமா. சோ அவருக்கு அந்த ஒரு திவ்யமான ஒரு கருணை பகவானால் கிடைத்தது. சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். சோ பீஷ்ம பிதாமாவை பிரார்த்தனை செய்து அந்த மகாஜனங்களினுடைய வழியில் அவர் கூறிய பல்வேறு கருத்துக்களையும் நாம் ஏற்க வேண்டும், ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும் அப்படின்னு அவரை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நாம் துவக்குகிறோம். முக்கியமான கேள்விகள் இந்த சாதுக்கள் சூத கோஸ்வாமியிட கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் 6 கேள்விகள். அதனுடைய ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். மனித குலத்திற்கு மிக உயர்ந்த நன்மை விளைவிக்க கூடியது எது அப்படிங்கிறது ஒரு முதல் கேள்வி அவங்க கேட்டது. அதன் பிறகு அனைத்து சாஸ்திரங்களின் சாராம்சம் என்ன, அப்புறமா கிருஷ்ணர் அவதரித்ததினுடைய நோக்கம், அது அவர்கள் கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி. அந்த மாதிரி கிருஷ்ணர் அவதாரம் எடுத்த பொழுது அவருடைய அவதாரம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது புருஷ அவதாரம், லீலா அவதாரம். சோ அந்த இரண்டுக்கும் உள்ள ஒரு பொருள்கள் என்ன, வித்தியாசம்னு அவர் கேட்கல. அந்த புருஷ அவதாரத்தை பற்றியும் லீலா அவதாரத்தை பற்றியும் அவர்கள் கேட்கிறார்கள். அதன் பிறகு அவங்க ஒரு சீக்வன்ஷியலா அப்படியே கேட்கிறாங்க. அவங்க பகவான் கிருஷ்ணர் தோன்றுவதனுடைய காரணம், அவர் எடுத்த பல்வேறு அவதாரங்கள், அந்த அவதார லீலைகளை எல்லாம் முடித்து கொண்டு பகவான் செல்லும் பொழுது அந்த சமயம் யாரிடம் சென்று அடைக்கலம் புகுந்தது, ரிலிஜன் சொல்லுவோம் இல்லையா, அந்த சமயம் யாரிடம் சென்று அடைக்கலம் புகுந்தது, பகவான் இருந்த வரைக்கும் தர்மமானது பாதுகாக்கப்பட்டது இல்லையா. அந்த பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய லீலைகளை எல்லாமே முடிச்சுட்டு போகும்போது அந்த சமயம் எங்க போய் அடைக்கலம் புகுந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர்கள் கேட்டார்கள். இது அடிப்படையில பார்க்கும் பொழுது பிரதானமான கேள்விகள் இந்த 6 கேள்விகள் தான். இந்த 6 கேள்விகளை மையமாக வைத்துத்தான் பாகவத்துல பல்வேறு விளக்கங்கள் தரப்படுகிறது. அதன் பிறகு சப்ளிமெண்டரி கொஸ்டின் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம எக்ஸாம்ஸ் எழுதும்போது சப்ளிமெண்டரி கொஸ்டின் சொல்ற மாதிரி இந்த 6 முக்கியமான பிரதானமான கேள்விகளாக கேட்ட அவர்கள் ஒரு சீக்வன்ஷியல் ஆர்டர்ல வந்திருக்கும். அதை பாத்தீங்கன்னா அந்த கேள்விகள் ஒன்னோடு ஒண்ணு தொடர்புடையதாக அவர்கள் கேட்டார்கள். சப்ளிமெண்டரி கொஸ்டின் அவங்க கேட்ட விஷயம், இப்படிப்பட்ட பாகவதம், சூத கோஸ்வாமி பாகவதத்தை மையமாக வைத்து, சுகதேவ கோஸ்வாமி கூறிய பாகவதத்தை மையமாக வைத்து இதற்கு பதில்கள் தரப்போகிறார் அவர். அப்படி இருக்கும்போது அவங்க பிரதான கேள்விகளுக்கு இல்லாமல் சப்ளிமெண்டரி கொஸ்டினா அவங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட பாகவத புராணத்தை வியாசதேவர் தொகுத்து வழங்குவதற்கு ஊக்கமளித்த விஷயம் என்ன, அவர் எதுக்காக இந்த பாகவதத்தை எழுதணும், எங்கு எழுதினார், எப்படி எழுதினார், எதற்காக எழுதினார் அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களுக்கு தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. இந்த பாகவதத்தை யாருக்கு கொடுத்ததின் மூலமாக அது பிரபலம் அடைந்தது? பாகவதம் ஆல்ரெடி பகவானால் போதிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா. பிரம்மதேவனுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது, நாரதமுனிக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது, நாரதர் வியாசதேவர் கொடுத்திருக்காரு, வியாசர் சுகதேவ கோஸ்வாமி கொடுத்திருக்காரு. இவ்வளோ பேருக்கு அந்த பாகவதம் போதிக்கப்பட்டிருந்தாலும்
அது பிரபலம் அடைந்தது யார் மூலமாக பிரபலம் அடைந்தது? பரீட்சத் மகாராஜாக்கு சொன்னதின் மூலமாகத்தான் அந்த ஸ்ரவணம் கீர்த்தனம் சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு விஷயங்கள் அப்பொழுதுதான் அது பிரபலம் அடைகின்றது. அதனால அந்த பரீட்சத் மகாராஜாவினுடைய பிறப்பு, அவருடைய செயல்கள், அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த உப கேள்விகள், சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ் அவங்க கேட்கிறாங்க. இந்த மாதிரி 2 கேள்வி கேட்கும் பொழுது இதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லிட்டே வராது. சூத கோஸ்வாமி பதில் சொல்லிட்டே வரும்போது அது என்ன ஆயிடுதுன்னா, நடுவுல அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆர்வம், அவ்வளவு ஒரு ஈர்ப்பு, அந்த அதுல அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு, என்ன டாபிக் பேசுறாரோ அந்த டாபிக்கை விட்டுட்டு அவர் ஸ்கிப் ஆயிடுறாரு. ஸ்கிப் ஆயிட்டு குந்தி ராணியுடைய பிரார்த்தனைகளை பற்றி பேச துவங்குகிறார். பீஷ்ம பிதாமாவிற்கு ஏற்பட்ட மரணத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். அதாவது பீஷ்ம பிதாமா எப்படி அந்த குருக்ஷேத்திர யுத்த காலத்தில் இந்த பீஷ்மாஷ்டமி சொல்றோம் இல்லையா, இந்த ஒரு பர்டிகுலர் டேல தானே அவர் தன்னுடைய பிராணனை வெளியேற்றுகிறார் இல்லையா, அது எப்படி நடந்தது, பகவான் கிருஷ்ணர் எப்படி துவாரகையிலிருந்து வெளியேறுகிறார், அதாவது இந்த லீலையை முடிச்சிட்டு போறாரு அஸ்தினாபூருக்கு, அந்த நிகழ்வுகள் எல்லாமே, அஸ்தினாபூரை விட்டுட்டு அவர் துவாரகை போறது, சோ அந்த மாதிரி அவர் ட்ராக் மாதிரி நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே வர்றவரு நடுவுல என்ன பண்ணிடுறாரு சூத கோஸ்வாமி, அதெல்லாம் விட்டுட்டு அப்படியே வெளியே போயிடுறாரு. வெளியே போனாலும் கூட இந்த சாதுக்கள் அவங்க கேட்ட கேள்வி மேல அவங்களுக்கு அவ்வளவு ஆர்வம் அதிகம். அதனால அவரை இடைமறித்து, சூத கோஸ்வாமியை இடைமறித்து, சூத கோஸ்வாமி நாங்க கேட்ட கேள்வி, நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப சுவையா தான் இருக்கு, நீங்க சொல்லிட்டு வர்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, குந்தி மகாராணியோடைய பிரார்த்தனை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா நாங்க கேட்ட கேள்வியை மறந்துடக்கூடாது, நாங்க என்ன கேட்டோம், பரீட்சத் மகாராஜாவை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு மீண்டும் அவர்கள் அதை பற்றி கேட்கிறார்கள். கேட்டுட்டு அதுக்கு தொடர்புடையதாக பரீட்சத் மகாராஜாவிற்கு மரணம் ஏற்பட போகுதுன்னு தெரிந்த போது அவர் எதற்காக தன்னுடைய செல்வத்தை எல்லாம் துறந்து விட்டு கங்கை கரையில் சென்று அமர்கிறார். முதல்ல என்ன கேட்டாங்க, பிறப்பு இறப்பை பத்தி கேட்டாங்க. பதில் சொல்லிட்டே வரும்போது பல்வேறு விஷயங்களை கூறும் பொழுது, நாங்க கேட்ட கேள்வியை மறந்துடாதீங்க சூத்த கோஸ்வாமி, நாங்க கேட்ட கேள்வி அப்படின்ட்டு அதோட கனெக்டிங்கா, அந்த கனெக்டிங் ஒரு கொஸ்டின் ஒண்ணு கேட்கும் போது, பரீட்சத் மகாராஜா எதற்காக தன்னுடைய செல்வத்தை துறந்து, எப்படி அவருக்கு மனசு வந்தது அந்த செல்வத்தை எல்லாம் துறப்பதற்கு, கங்கையில போய் உக்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரிலேட்டடா இன்னொரு கொஸ்டின் கேட்கிறாங்க. என்ன கொஸ்டின் கேட்கிறாங்க அப்படின்னா, சுகதேவ கோஸ்வாமி அவரை பத்தி ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரியுது. சுகதேவ கோஸ்வாமி ஆரம்பத்துல என்ன பண்றாரு, தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்து 16 வயசு வரைக்கும் கர்ப்பத்துலதான் இருக்காரு. அவரு நம்மள மாதிரி இப்ப பௌதீக வாழ்க்கையில பாக்குற மாதிரி 8 மாசம் குறை பிரசவம், நிறை பிரசவம், 10 மாசம் 8 மாசம் அந்த மாதிரிலாம் இல்ல. அவர் 16 வயசுமே அவர் வயிற்றுக்குள்ளேயே தான் இருக்காரு, தன்னுடைய தாயினுடைய வயிற்றுக்குள் தான் இருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, பௌதீக கவர்ச்சி, அதனால நான் மாயைக்கு மாற்றப்பட்டு விடுவேன், அதனால நான் வெளியே வரமாட்டேன் அப்படிங்கிறாரு. அது ஒரு கதை, நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் போது அதை பத்தி பேசலாம். அப்படிப்பட்ட சுகதேவ கோஸ்வாமி ஹஸ்தினாபுருக்குள்ள திரும்ப வரும்பொழுது அவருக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு வழங்கப்பட்டது, அவர் மகாராஜா பரீட்சத்துக்கு போதனை கொடுக்க வரப்போறாருல்ல, அப்படி இருக்கும்போது அவர் இந்த மாதிரி வனத்துல போனவரை வியாசதேவருடைய சீடர்கள் பகவானினுடைய புகழ், அதாவது பகவானினுடைய லீலைகளை பற்றி பேசும்பொழுது அதில் மயங்கிய சுகதேவ கோஸ்வாமி அவர் ஒரு அருவவாதியாக இருக்கிறார். இம்பர்சனலி சொல்லுவோம் இல்லையா, மாயாவாதின்னு சொல்லுவோம் இல்லையா, அருவவாதியாக இருக்கிறார் ஆரம்ப காலத்துல. அதனால எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு காட்டுக்குள்ள போறவரை, ஐயோ மகன் பிரிந்து விட்டானே, என்னை விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு வியாசதேவர் ரொம்ப வருத்தப்படும் பொழுது, அந்த மகனை எப்படியாச்சும் நான் அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய சீடர்கள் மூலமாக அந்த காட்டுல போயிட்டு, அந்த சீடர்கள் பகவானினுடைய லீலைகளை பற்றிய ஸ்லோகங்களை எல்லாம் கூறும் பொழுது அதில் கவர்ந்து இழுக்கப்பட்ட சுகதேவ கோஸ்வாமி, இவ்வளவு அற்புதமா நீங்க பாடுறீங்களே, இதெல்லாம் யாரு உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்கும்போது அந்த சீடர்கள் வியாசதேவர்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, எங்களுடைய குரு, அதுதான் அவருடைய அப்பா. ஆக்சுவலா எங்களுடைய குரு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கும்போது அப்போ அந்த ஈர்ப்பு ஏற்பட்டு அவர் மீண்டும் ஹஸ்தினாபுருக்கு உள்ளே நுழைகிறார். காட்டுல இருக்கிறவர் எல்லாத்தையும் துறந்து விட்டு செல்றவரு மீண்டும் ஹஸ்தினாபுருக்குள்ள வராரு. அவர் எப்படி வரவேற்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அந்த சாதுக்கள் சூத கோஸ்வாமியிடம் கேட்கிறார்கள். சோ இப்ப இது வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 11-12 கேள்விகள் அவங்க கேட்டிருக்காங்க. எல்லாமே ரிலேட்டட்
ஒன்னோடு தொடர்புடையதான ஒரு கேள்விகள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் அவர்கள் கேட்ட முதல் கேள்வி, அந்த கேள்வி அந்த மாதிரி ஒன்னொன்னா போலாம். அவர் கடகடன்னு கேட்டுன்னு வந்துடுறாங்க. இந்த சாதுக்கள் கேள்விகளை கேட்கும்போது எப்படி கேட்கிறாங்க அப்படின்னா, பாகவத்துல படிக்கும்போது தொடர்ந்து அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவர் ஒவ்வொரு கேள்விக்கும் எல்லாம் பதில் சொல்றதே கிடையாது. அவங்க பாட்டுக்கு லைனா கேள்வி கேட்டுனே வந்துடுறாங்க. அவர் அத்தனை கேள்விகளையும் மனதில் வைத்துக்கொண்டு சூத கோஸ்வாமி ஒன்னா ஆன்சர் பண்ணிக்கிட்டே வர்றாரு. ஸோ நம்ம இப்ப எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் கொடுத்த பதிலை பற்றி நாம் புரிந்து கொண்டு அதனுடைய விளக்கங்களை தெரிந்து கொண்டு, ஸோ கொஸ்டின் பை ஆன்சர் அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துல நம்ம போக போறோம். பாகவத்துல கொடுத்த மாதிரி ஃபுல் கொஸ்டினை ஃபுல்லா நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதற்கான பதில் அப்படி கிடையாது. ஒவ்வொரு கேள்விக்கு அவர் எப்படிப்பட்ட பதில் கொடுத்தார், எந்தெந்த ஸ்லோகங்கள்லாம் அவர் கோட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அவங்க கேட்ட முதல் கேள்வி என்னது? மனித குலத்திற்கு மிகுந்த நன்மை தரக்கூடிய விஷயங்கள் என்ன, உயர்ந்த நன்மை தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது தான் முதலில் அவர்கள் கேட்ட கேள்வி. அந்த கேள்வி எப்படிப்பட்ட கேள்வி அவர்கள் கேட்கிறார்கள் என்ற ஒரு ஸ்லோகம், இந்த ஸ்லோகம் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். தத்ர தத்ர அஞ்சச ஆயுஷ்மன் பவத யத் விநிஷ்சிதம் பும்ஷாம் ஏகாந்தத ஸ்ரேயஷ் தன்னா சம்ஷிதும் அர்ஹசி. தத்ர தத்ர அஞ்சச ஆயுஷ்மன் பவதா யத் விநிஷ்சிதம் பும்ஷாம் ஏகாந்தத ஸ்ரேயஷ் தன்னா சம்ஷிதும் அர்ஹசி. யாராவது படிக்கிறதா படிக்கலாம். तत्र तत्राञ्चयायुष्मन् भवता यत् विनिश्चितं पुंसं एकान्ततः श्रेयस्तन्न संसिद्धुम् अर्हसि. நன்றி பிரபுஜி. तत्र तत्राञ्चसायुष्मन् भवता यत् विनिश्चितं पुंसम् एकान्ततः श्रेयस्तन्न संसिद्धुमर्हसि. हरे कृष्णा। तत्र तत्राञ्चसायुष्मन् भवता यत् विनिश्चितं पुंसम् एकान्ततः श्रेयस्तन्न संसिद्धुमर्हसि. हरे कृष्णा। हरे कृष्णा। हरे कृष्णा प्रभुजी। तत्र तत्राञ्चयायुष्मन् भवता यत् विनिश्चितं पुंसम् एकान्ततः श्रेयस्तन्न संसिद्धुम् अर्हसि. हरे कृष्णा प्रभुजी। तत्र तत्राञ्चस आयुष्मन् भवता यत् विनिश्चितं पुंसं एकान्ततः श्रेयस्तन्न संसिद्धुम् अर्हसि. थैंक यू प्रभुजी. हरे कृष्णा। கோபி பிரபு படிக்கிறீங்களா? हरे कृष्ण। तत्र तत्राञ्चसायुष्मन् भवता यद् विनिश्चितं पुंसं एकान्ततः श्रेयसे न संचितुमर्हसि. हरे कृष्ण। வேற படிக்கிறீங்களா? तत्र तत्राञ्चसायुष्मन् भवता यद् पुंसं एकान्ततः श्रेयस्तन्न संचितुम् अर्हसि. हरे कृष्ण। तत्र तत्राञ्चसायुष्मन् भवता यत् विनिश्चितं पुंसं एकान्ततः श्रेयस्तन्न संसिद्धुम् अर्हसि. हरे कृष्णा। हरे कृष्णा। हरे कृष्णा। यस। तत्र तत्राञ्चसायुष्मन् भवता यत् विनिश्चितं पुंसम् एकान्ततः श्रेयस्तन्न संसिद्धुम् अर्हसि. हरे कृष्णा प्रभुजी। हरे कृष्णा। थैंक यू माताजी। தத்ர தத்ர அஞ்சச ஆயுஷ்மன் எடுத்த உடனே அவர் ரொம்ப புகழ்ந்து பேசுகிறார். ரொம்ப பல ஆண்டுகள் வாழ்ந்த பாக்கியம் பெற்றவர் நீங்கள். சூத கோஸ்வாமி பார்த்து சொல்றீங்க, பல ஆண்டுகள் நீங்கள் வாழ்ந்தவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பல ஆண்டுகள் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவங்களுக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பாங்க. அதனால அப்படிப்பட்ட உங்களிடம் பொதுமக்களின் நன்மைக்காக, பொதுமக்களுடைய இறுதி நன்மைக்காக அவங்க செய்யக்கூடிய அந்த செயல்கள் மூலமாக, எப்படின்னா இவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்த நீங்கள் கண்டறிந்தவை எது? உங்களுக்கு கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க, இவ்வளவு ஆயுள் நீண்ட ஆயுளாக நீங்கள் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய அனுபவத்தில் பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். அதுல இந்த பொதுமக்களுக்கு ரொம்பவும் நன்மையாக முழுமையாக அதுதான் பெஸ்ட் சொல்யூஷன், இறுதியான பலன். நிறைய குட்டி குட்டி பலன்கள்லாம் கிடைக்கலாம் நிறைய பேருக்கு இல்லையா, தற்காலிகமான பலனாக இருக்கும்ல.
அப்படிலாம் பார்க்காம இறுதியான பலன்கள் எப்படி சொல்லணும், நாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் எங்களுக்கு அதை விளக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சோ பொதுமக்களுக்கான நன்மை எது, அந்த நன்மையை பற்றி எளிமையாக எங்களுக்கு கூற வேண்டும். அப்படின்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட தகுதி இருக்கிறது, நீண்ட ஆயுளோடு இருந்ததினால் உங்கள் அனுபவத்தினால் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை கூறவும் அப்படிங்கிற விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, பொதுமக்களினுடைய நன்மைக்காக. ஸோ சாதுக்கள் அவங்களுடைய ஒரு குணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மற்றவர்களுடைய நலனுக்காகத்தான் அவர்கள் பல்வேறு விளக்கங்களை கேட்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதே விளக்கங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா விதுரருக்கும் மைத்ரேயரும், நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம் ஆல்ரெடி. மைத்ரேய முனி, உத்தவர் இரண்டு பேருமே பகவான் கிருஷ்ணர் லீலைகளை முடித்து கொண்டு இந்த பௌதிக உலகத்தை முடித்து கொண்டு வெளியேற ஆயுத்தமாக இருக்கும் பொழுது மைத்ரேய முனிவரையும் உத்தவரையும் சந்திக்கிறார். குறிப்பா உத்தவரை சந்திக்கிறார். அந்த நேரத்துல மைத்ரேய முனி வந்ததால அவருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. பல்வேறு விஷயங்கள் பேசப்படுகிறது. உத்தவ கீதை எல்லாமே நிறைய விஷயங்கள் அந்த நேரத்துல பேசப்படுகிறது. அதை எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்கும்போது விதுரரை பார்த்து உத்தவன் கூறுகிறான். என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி பகவான் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு போக போறாரு, நாங்க அவர் போய் பார்த்தோம். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது உன்னை பற்றி பகவான் கேட்டாரு அப்படின்னு விதுரருக்கு ரொம்ப அப்படியே ஒரு எஸ்டாட்டிக் சிம்டம் சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு பரவசம் ஏற்பட்டு விட்டது. ஆக என்னை பத்தி பகவான் கேட்டிருக்காரா, என்னை பத்தி கேட்டாரா அப்படின்னு அந்த உணர்ச்சி வசப்பட்டு என்ன சொன்னாரு, சொல்லுங்க சொல்லுங்க, வேற என்னெல்லாம் சொன்னாரு அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்கிறார். அப்ப உத்தவர் சொல்றாரு, இல்ல நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு நேரமே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, பகவான் என்ன பத்ரிகாசிரம் போக சொல்லியாச்சு. அங்க போயிட்டு இந்த பக்தியை பற்றி அந்த பத்ரிகாசிரமத்தில் இருக்கக்கூடிய சாதுக்கள் மூலமாக அனைவருக்கும் நான் இதை பற்றி தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கடமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால எனக்கு நேரமே இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன், நாங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த நேரத்துல மைத்ரேய முனிவரும் இருந்தார். அவர்கிட்ட போய் நீ எல்லா கேள்வியும் கேளு அப்படின்னு. இது நம்ம எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, அவ்வளவு பரவசத்தில் இருக்கிறார் விதுரர். என்ன மாதிரி பரவசம், பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும். பகவான் அந்த லீலைகள் எல்லாம் முடிச்சுட்டு போறாராமே, அவர் என்னெல்லாம் பேசியிருப்பாரு அந்த நேரத்துல. சோ அதை பத்தி எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்ட உத்தவர் என்ன சொல்றாரு, கோ அண்ட் செக் வித் மைத்ரேயிட்ட போய் பேசு, எனக்கு டைம் இல்லைன்னு அனுப்பிச்சு விட்டுறாரு. சோ அப்படிப்பட்ட விதுரர் மைத்ரேயரை பார்க்க வழும்போது நம்ம என்ன நினைச்சுப்போம் மனசுல, ஓகே மைத்ரேயரை பார்த்தோன்னே, மைத்ரேயரே தயவு செஞ்சு சொல்லுங்க, பகவான் கிருஷ்ணர் லாஸ்ட் டே கிளைமேக்ஸ் சினிமால நம்ம போய் பார்க்கும்போது நம்ம கிளைமேக்ஸுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்போம்ல, அந்த கிளைமேக்ஸ் என்ன நடந்தது சொல்லுங்க 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 அப்படிதானே பார்ப்போம். ஆனால் மைத்ரேய முனி அவரை பார்த்த உடனே அவர் கேட்ட முதல் கேள்வி, மைத்ரேயருக்கு அந்த அந்த மரியாதை எல்லாம் செலுத்துகிறார்கள். அந்த மரியாதை எல்லாமே செலுத்திய பிறகு சொல்ல போனா மைத்ரேயரை காட்டிலும் விதுரர் மிகச்சிறந்த பக்திமான், மிகச்சிறந்த விதுரர், பகவானோடு மிக நெருங்கிய தொடர்புடையவர். இருந்தாலும் பணிவான முறையில் மைத்ரேயரை கடைசி முறையாக பகவான் பார்த்திருக்காரு அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் நம்ம கேள்வியை கேட்கணும் அப்படின்ட்டு அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன கேட்டாரு, சுகாய கர்மாணி கரோதி லோகோ நா தை சுகம் வாண்யத் உபராமம் வா. அவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பௌதீக உலகில் பலநோக்கு செயல்களில் இருந்து கொண்டு அனைவரும் மகிழ்ச்சி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு செயல்களில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் ஆசைப்படக்கூடிய மகிழ்ச்சி அவர்களுக்கு கிடைப்பது கிடையாது, அவர்களுக்கு திருப்தி ஏற்படுவது கிடையாது. அதற்கு பதிலாக அவர்களுக்கு விரக்தி தான் ஏற்படுகிறது, துன்பம் தான் ஏற்படுகிறது. இந்த செயல்களில் ஈடுபடுவதன் மூலமாக அவர்கள் துன்பம் அதிகரிக்கிறதே தவிர அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுவது கிடையாது. அதனால உண்மையான மகிழ்ச்சியை ஒருவன் அடைய வேண்டும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. சாதுக்கள் கேட்ட கேள்வி என்னது, இறுதி நன்மை பயக்கும். இறுதி நன்மைனா என்னது, பொதுமக்களுக்கு இறுதி நன்மை இறுதி நன்மை தரக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. இங்க விதுரர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பௌதீக வாழ்க்கையில், அவர்கள் நிம்மதியாக சுகமாக இருக்க வேண்டும், அதற்கு ஒரு வழியை கொடுங்கள் அப்படின்னு கேள்வியை கேட்கிறார் விதுரர்.
கேள்வி கேட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம்ல, சரி பதில் சொல்லுவாங்க, அதுக்கு என்ன பதில் அப்படின்னு. ஆனால் அவருக்கு வந்து அந்த மக்களின் மீது அவ்வளவு நலன், அவ்வளவு ஆசை, அவர்கள் வந்து ரொம்ப சுகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு மைத்ரேய முனி பதில் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்றதுக்கு அவருக்கு பொறுமை கிடையாது. அதனால அவரே சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு, இவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு பௌதீக ஆசைகளில் இருப்பவர்கள் உண்மையான இன்பத்தை அடைவதற்கு எந்த பாதையை நோக்கி செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சாது சங்கமத்தை பற்றி அவர் பேசுகிறார். அந்த மகிழ்ச்சி ஒண்ணு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் நம்ம இங்க என்ன மெயினா இங்க என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இந்த சாதுக்களுடைய கேள்விகளுக்கும் விதுரருடைய கேள்விகளுக்கும் என்ன ஒரு தொடர்பு அப்படின்னா, இருவருமே பொதுமக்கள் நலனுக்காக கேள்விகளை கேட்கிறார்கள். இதே மாதிரி பரீட்சத் மகாராஜாவிற்கு 7 நாட்களில் மரணம் கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் சுகதேவ கோஸ்வாமியை பார்த்து, அவர் கேட்ட கேள்வி எப்படிப்பட்ட கேள்வி? எனக்கு 7 நாள்ல மரணம் ஏற்பட போதே, நான் என்ன பண்ணணும்? நான் எப்படி வந்து என்னுடைய ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி, இந்த மீண்டும் மீண்டும் பிறந்து இறப்பதை நான் எப்படி தடுக்க வேண்டும்? நான் ஏதாச்சும் சொல்லணுமா? நான் ஏதாச்சும் மந்திரம் படிக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணுமே கேட்கல அவரு கேட்ட 2 கேள்விகள் என்னது? பொதுமக்கள் உடனே செய்யக்கூடிய செயல்கள் என்ன, கடமைகள் என்ன, அதே போல அவர்களுக்கு மரணம் ஏற்படும் தருவாயில், குறிப்பாக மரணம் ஏற்படக்கூடிய தருவாயில் அவர்கள் செய்ய வேண்டிய செயல்கள், கடமைகள் என்ன. அப்படின்னா எல்லாமே அவங்க கேட்கிற கேள்விகளும் எப்படிப்பட்ட கேள்விகளாக இருக்கிறது என்றால் பொதுமக்களினுடைய நலனுக்காகத்தான். எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 கேள்விகளையும் நம்ம பார்க்கும் பொழுது இவர்கள் அனைவருமே பொதுமக்களினுடைய நலனுக்காக கேள்விகளை கேட்கிறார்கள். இந்த சாதுக்கள் கேட்ட கேள்விகளும் அப்படிப்பட்ட கேள்விகள் தான். இந்த 3த்துல இருந்துமே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் என்ன? முதல்ல நம்ம சொன்ன மாதிரி பொதுமக்கள் நலனுக்காகத்தான் சாதுக்கள் எப்பொழுதுமே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்கள். அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்ன கேட்கிறோம் அப்படின்னா, ஆச்சாரியர்கள் உடைய பக்தி எந்த அளவுக்கு அவசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம். பகவத்கீதை, பாகவதம் எல்லாமே அந்த ஆச்சாரியர்கள், பகவானுக்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த பக்தர்களை பற்றிய ஒரு விஷயங்கள் தான். காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஆச்சாரியர்களோ அல்லது கோஸ்வாமிகளோ எப்பொழுதுமே பொதுமக்களின் நலனுக்காக பகவானின் சிந்தனையிலேயே இருப்பார்கள். எப்பொழுதுமே அவர்கள் ஆன்மீக நலம் விரும்பிகளாக, எல்லாருமே ஆன்மீகத்தில் நலம் பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அந்த ஆச்சாரியர்கள் அனைவரையும் வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு டீச்சரா இருப்பாங்க. நம்ம எல்லாருமே வந்து அவங்க கிட்ட போய் கேட்டுக்கணும், அவங்க என்னெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம், இந்த சாதுக்கள் அனைவரும் நைமிஷாரண்யத்தில் இருந்து கொண்டு 1000 வருட யாகங்களை செய்கிறார்கள். அப்பொழுது கலிபுருஷன் ஆல்ரெடி உள்ள வந்தாச்சு, பரீட்சத் மகாராஜாவிற்கு மரணம் ஏற்பட்டு விட்டது. சோ இந்த கேள்வி எதற்காக அவர்கள் கேட்க வேண்டும்? பொதுமக்களின் நலனை பற்றி அவர்கள் கேட்பதற்கான அவசியம் என்ன? ஒரு கொஞ்சம் பரீட்சத் மகாராஜா உயிரோட இருக்காரு, அதுக்கு அப்ப முன்னாடி போய் பாத்தீங்க அப்படின்னா லோகமே ரொம்ப சுபிட்சமா இருக்கு, எந்தவித பிரச்சனையும் இல்லை, எல்லா இடங்களிலும் அமைதி, எல்லாருமே தர்மத்தை பரிபாலனம் செய்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாருமே வந்து they are strictly following தர்மா. பரீட்சத் மகாராஜுடைய ஆட்சி அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இந்த ஆச்சாரியர்கள் இந்த ஒரு கேள்வியை கேட்பதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த ஆச்சாரியர்கள் எல்லாருமே தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசிகள் என்றால் முக்காலத்தையும் உணரக்கூடிய தன்மை பெற்றவர்கள். இவங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக அவர்களுக்கு தெரிகின்றது. மீனாம்பாள் மாதாஜி கொஞ்சம் மூட் பண்ணிக்கோங்க. வழி இல்லாம நான் நேற்று வாங்கி நானும் வேஸ்ட் பண்றேன், அவரும் வேஸ்ட் பண்றேன். இந்த முனிவர்கள், இந்த சாதுக்கள் எல்லாருக்குமே வந்துட்டு என்ன நடக்க போகுது, பிற்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர்கள் அனைவருக்குமே தெரிகின்றது. அதனால என்ன நடக்க போகுது, இந்த கலியுகம் வந்தாச்சு, கலி உள்ள வந்தாச்சு, மக்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள், அப்படின்னா அப்படிப்பட்ட மக்கள் எப்படி நலமாக வாழ வேண்டும், அதற்கு என்ன வழி, அதனால மக்கள் பின்னாடி கஷ்டப்பட போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு இந்த ஒரு கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள். அப்படி அவங்க மனசுல நினைச்சுக்கிட்ட விஷயம் என்ன? அற்புதமான ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகமும்.
प्रायेण अल्पायुषगः सभ्य कलौ अस्मिन् युगे जनाः मन्दः सुमन्दमत्थायो मन्दभाग्यहे उபத்ருதः. யார படிக்கிறதா படிக்கலாம். हरे कृष्ण प्रभुजी प्रणाम. प्रायेण अल्पायुषः सभ्य कलावस्मिन् युगे जनाः मन्दाः सुमन्दमतयो मन्दभाग्या हि उद्धृताः. हरे कृष्ण. अल्प आयुष सभ्य कलावस्मिन् युगे जनाः मन्दासु मन्दमदयो मन्दभाग्या हि उभत्रुताः. हरे कृष्ण. प्रायेण अल्पायुषयः सभ्य कलो अस्मिन् युगे जना मन्दाग सुमन्दमदयो मन्दभाग्या हि उभत्रुताः. हरे कृष्ण. नंदी प्रभुजी. हरे कृष्णा. हरे कृष्ण. परायोलायुषः सप्त कालास्मिन् युगे जनाः मन्दः सुमन्द मदयो मन्द वाक्यः उभत्रुताः. हरे कृष्ण. हरे कृष्ण प्रभु. प्रायेणाल्पायुष सभ्य कलावस्मिन् युगे जनाः मन्दासु मन्दमदयो मन्दभाग्या हि उभत्रुताः. हरे कृष्ण प्रभु. थैंक यू प्रभु. हरे कृष्ण. प्रायेणाल्पायुषः सभ्य कलावस्मिन् युगे जनाः मन्दाः सुमन्दमदयो मन्दभाग्या हि उभत्रुताः. हरे कृष्ण. படிங்க கோபி ப்ரோ படிங்க. हरे कृष्ण. प्रायेणाल्पायुषः सभ्य कलावस्मिन् युगे जनाः मन्दाः सुमन्तमदयो मन्दभाग्या हि उभत्रुताः. हरे कृष्ण. பிராயேன அல்பாயுஷக சப்யா. இதுல இந்த கலி காலத்தில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கும்? குறைந்த ஆயுட்காலமாக. ஆயுட்காலம் அப்படின்னு பார்க்கும்போது சத்தியயுகத்தில இருந்து நம்ம இப்ப கலியுகத்துல வரைக்கும் பார்க்கும்போது அப்படியே குறைந்து கொண்டே வருகிறது. பல லட்சம், 1,00,000 வருடங்கள் வாழ்ந்தவர்கள், 10,000 வருடங்கள் வாழ்ந்தவர்கள், 1000 வருடங்கள் வாழ்ந்தவர்கள். கலியுகத்தினுடைய அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 100 வருடங்கள். இப்ப 100 வருடங்கள் கூட கிடையாது. இன்னும் களி போக போக என்ன சொல்றாங்க அப்படின்னா 25 வயசு 30 வயசுக்கு மேல யாருக்குமே ஆயுட்காலம், அதாவது களி முடியக்கூடிய 4,32,000 வருடம் சொல்றோம் இல்லையா, 5,000 வருஷம் போயிருக்கு. இன்னும் ஒரு 4,25,000 வருஷம் பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயுட்காலமே எல்லாருக்குமே ஆவரேஜ் லிவிங் நம்ம வந்து இப்போ ஆவரேஜா பார்த்தோம்னா ஒரு 75 இயர்ஸ் 80 இயர்ஸ் அப்படின்னு இருக்கு. மருத்துவத்தினுடைய ஒரு வளர்ச்சியின் மூலமாக அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த அளவு குறைந்து விடும் அப்படிங்கிறது தான் பாகவதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் தவறான பாதையை நோக்கி செல்பவர்களாக இருப்பார்கள். எப்போதுமே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, சோம்பேறிகளாக இருப்பார்கள். சாது சங்கமே அவர்களுக்கு இருக்காது. ஒரு சாது சங்கமம் இருக்கு அப்படின்னா ஒரு வளர்ச்சி, அதாவது ஒரு ஆன்மீக பாதையில் செல்வதற்கு அவர்கள் ஊக்குவிக்கப்படுவார்கள். அதுவே இல்லை அப்படிங்கும்போது எல்லாருமே ஒரு பௌதீகத்தனமான வாழ்க்கையில் அவர்கள் இருக்கும் பொழுது இது என்ன அப்படின்னா ஒரு ஆன்மீக பாதையில் இருப்பவர்களுக்கு எப்பொழுதுமே மற்றவர்கள் அனைவரும் தவறான பாதையில் செல்லக்கூடாது, அவர்களை சிறந்த வழிபாதையில் அழைத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இந்த சாதுக்கள் கேட்ட இந்த நைமிசாரண்யத்தில் இருப்பவர்களுக்கு தே ஆர் ஃபோர்சிங். இந்த மாதிரிலாம் நடக்க போகுது, கலியுகம் வந்தாச்சு, கலியுகத்துல வந்துட்டு குறைந்த ஆயுட்காலம், அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பழக்கங்கள் இருக்காது, தே வில் பி ஃபாலோயிங் ரொம்ப தீமையான நியமங்களை எடுப்பார்கள், நியமங்கள்லாம் சரியாவே பண்ண மாட்டாங்க, அப்படிப்பட்டவர்கள். சோ இந்த கேள்வி கேட்டதற்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா பொது நலனை கருதி, பிளஸ் இந்த மாதிரிலாம் நடக்க போகுது, இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் பொறுத்து இந்த மாதிரிலாம் நடக்க போகுது, மக்களுக்கு பொதுவாகவே ஆன்மீக பக்தி இல்லாம போயிட போகுது, அவங்க வந்து ஒரு சரியான பாதையை நோக்கி செல்ல முடியாமல் அவர்கள் அவதிப்பட போகிறார்கள். எனவே இவர்களுடைய நன்மைக்காக நம்ம என்ன பண்ணலாம், எப்படிப்பட்ட விஷயங்களை இவர்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னு எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படிங்கிறது தான் அவங்க கேட்ட கேள்வி. இப்ப இந்த கேள்விக்கு சூத கோஸ்வாமி பதிலளிக்க போகிறார். நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி தொடர்ச்சியாக கேள்விகள் கேட்டாலும் கூட நம்ம ஒவ்வொரு கேள்விக்கும் என்னென்ன பதில்கள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துக்க போறோம். சூத கோஸ்வாமி இப்ப கேட்ட முதல் கேள்வி உலக நலனுக்காக, உலக மக்களின் நலனுக்காக
அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அவர் பதிலளிக்கிறார். சூத உவாச யம் பிரவர்ஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்யம் துவைபாயனோ விரக காத்ர அஜூஹாவ புத்ரேதி தன்மயா தாயதாரவோ அபிநேதுஷ் தம் சர்வபூத ஹ்ருதயம் முனிம் ஆனதோ அஸ்மி யம் பிரவர்ஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்யம் துவைபாயனோ விராக காத்ர அஜூஹாவ புத்ரேதி தன்மயா தாயதரவோ அபிநேதுஷ் தம் சர்வபூத ஹ்ருதயம் முனிம் ஆனதோ அஸ்மி. யாராச்சும் படிக்கணும்னா படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. யம் பிரவ்ரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்யம் த்வைபாயனோ விரக காதர ஆஜுகாவ புத்ரேதி தன்மயதயா தரவோபிநேதுஸ் தம் சர்வபூத ஹ்ருதயம் முனிம் ஆனதோஸ்மி. எஸ். सूत उवाच यं प्रव्रजन्तमनुपेदम् अपेतकृत्यं द्वैपायन विरहकादर आजुहाव पुत्रेदि तन्मयतया तरवे अभिनेतुस् तं सर्वभूतहृदय मुनिमानदोऽस्मि. हरे कृष्ण. हरे कृष्णा. सूत उवाच यं प्रवचन्तम् अनुभेदम् अभेदकृत्यम् दैवायेन विरहगदा कादर आजुहाव प्रदेति तन्मयदरवो विनेस्तुष् तं सर्वभूतहृदयं मुनि आनतो अस्मि. हरे कृष्ण. नंदी प्रभुजी. हरे कृष्ण. गोपी ब्रो படிக்கிறீங்களா? हरे कृष्ण. सूत उवाच यं प्रव्रजन्तम् अनुपेतमपेतकृत्यम् द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेतु तं सर्वभूतकृतं मुनिमानतोऽस्मि. हरे कृष्ण. हरे कृष्ण. हरे कृष्ण. यं प्रव्रजन्तम् अनुपेदम् अपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवो अभिनेतु तं सर्वभूतहृदयं मुनिम् आनतोऽस्मि. हरे कृष्ण. हरे कृष्ण. தேங்க் யூ மாதாஜி. ஸோ சூத கோஸ்வாமி பதில் அவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவருடைய ஒரு பிரார்த்தனை, அவர் யாரை பிரார்த்திக்கிறார் என்றால் சுகதேவ கோஸ்வாமியை பிரார்த்திக்கிறார். சூத கோஸ்வாமி அந்த அசம்பிளியில இருந்தாருன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, பரிஷத் மகாராஜாவுக்கு அந்த போதனை கொடுத்து கொண்டிருக்கும் போது அந்த சபையில அவர் இருந்தவர். அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் என்றால், அப்படிப்பட்ட சுகதேவ கோஸ்வாமிக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள், அனைவருடைய இதயத்திலும் இருக்கக்கூடிய அந்த சுகதேவ கோஸ்வாமிக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுகதேவ கோஸ்வாமியினுடைய ஒரு பெருமையை பற்றி அவர் பேசுகிறார். என்ன பெருமை? நம்ம சொன்னோம் இல்லையா, எந்த இதுவுமே பண்ணாம காட்டுக்குள்ள நீங்க போயிட்டீங்க, ஒரு சந்நியாசம் மாதிரி நீங்க போயாச்சு, உங்களுக்கு பிராமணர் அவர், உங்களுக்கான அந்த உபநயனம் உங்களுக்கு பண்ணவே இல்லை, உங்களுக்கு எல்லா சன்ஸ்காரங்களும் செய்யவே இல்லை, அதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடியே நீங்க காட்டுக்குள்ள போயிட்டீங்க, உங்களுடைய தகப்பனார் நீங்க பிரிஞ்சிட்டீங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஹை குவாலிட்டி, அந்த குவாலிட்டிஸ அவர் அந்த இடத்துல பெருமையாக பேசி, அப்படிப்பட்ட அந்த சுகதேவ கோஸ்வாமிக்கு ஒரு சனாதன தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆன்மீக ஆச்சாரியர்களை புகழ வேண்டும். அந்த ஆச்சாரியரை இங்க எப்படி புகழ்ந்தார் அப்படின்னா, தன்னுடைய தகப்பன் தன்னுடைய மகனை பிரிந்த ஒரு வருத்தம் அப்படின்னா எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர். உங்களுக்கு எந்த சம்ஸ்காரமும் பண்ணாம, பிராமணராக இருந்தாலும் கூட எதுவுமே பண்ணாம நீங்கள் ஒரு உயர்ந்த ஆன்மீக நிலையில் இருந்தது, உங்களுக்கு உங்களை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எந்த சம்ஸ்காரமும் பண்ணாமலேயே உங்களுக்கு எல்லா விதமான ஞானங்களும் இருந்தது. அப்படிப்பட்ட உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு தொடர்ந்து அந்த வர்ணனையை, அதாவது அந்த ஒரு மரியாதையை தொடர்ந்து அவர் செலுத்தி கொண்டிருக்கிறார். நீங்க யாரு அப்படின்னா, எல்லா ஆச்சாரியர்களுக்கும் நீங்கள் ஆன்மீக குரு, வியாசதேவனுடைய ஒரு மகன். ஒரு கருணையின் மூலமாக உங்கள்கிட்ட இருக்கிற கருணை எப்படின்னா, ஜட பொருட்களின் மீது நாட்டம் உள்ள அனைவரையும் மாற்றக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஞானம் இருக்கின்றது. கருணை வாய்ந்தவர். பௌதீக வாழ்க்கை அப்படிங்கிற இருள் பாழும் கிணறில் இருக்கக்கூடிய அனைவரையும் விடுவிக்கக்கூடிய தகுதிகள் உங்களுக்கு இருக்கின்றது. காரணம் என்ன அப்படின்னா, அவ்வளவு ரகசியமான முக்கியமான
வேதத்தில் கூறப்பட்டுள்ள அந்த அந்த சாராம்சம் உங்களுக்கு எல்லாமே தெரிந்திருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் அனுபவித்தவர். உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஞானம் இருக்கின்றது. அதனால அப்படிப்பட்ட சுகதேவ கோஸ்வாமியை நான் பிரார்த்தனை செய்து நான் உங்களுக்கு பதிலளிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த பதத்துல அவர் சுகதேவ கோஸ்வாமியை வர்ணித்ததை வைத்து பார்க்கும் பொழுது சூத கோஸ்வாமி ஆல்மோஸ்ட் பாகவதத்தினுடைய ஒரு சிறப்பையும் அவர் கூறுகிறார். காரணம் என்ன அப்படின்னா, சுகதேவ கோஸ்வாமி கூறிய விஷயம் என்னது? மற்ற புராணங்களை பற்றி அவர் பேசவே இல்லை. அவர் பேசிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பாகவதம். அவர் என்ன சொல்றாரு? வேதங்களினுடைய சாராம்சமான, டைரக்டா அவர் பாகவதம் சொல்லல. சுகதேவ கோஸ்வாமியே, உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் வேதங்களுடைய ஒரு சாராம்சம், மிகவும் ரகசியமான ஒரு அறிவு. அந்த ரகசியமான அறிவை தெரிந்து கொள்வதின் மூலமாக இருளடைந்த பௌதிக கிணற்றில் இருப்பவர்களுக்கு ஒரு ஒளியாக நீங்கள் இருக்கின்றீர்கள். அப்படின்னா அந்த வேதாந்த சூத்திரங்களுடைய ஒரு சாராம்சம், தொகுப்பு ஸ்ரீமத் பாகவதம். வேதாந்த சூத்திரத்தினுடைய ஒரு தொகுப்பு தான் பாகவதம். அதுல ஒரு கன்ஃபியூஷனுமே கிடையாது இல்லை உங்களுக்கு. அது வியாசதேவரும் நாரத முனிக்கும் நடந்த சம்பாஷணையில் நம்ம பார்க்கும்போது அந்த வேதாந்த சூத்திரங்களுடைய ஒரு சாராம்சமாக ஸ்ரீமத் பாகவதம் தொகுத்து வழங்கப்படுகிறது. அதைத்தான் அவர் இங்க சொல்றாரு. அந்த வேதாந்த சூத்திரத்தினுடைய ஒரு தொகுப்பான பாகவதம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வியாசதேவரினால் தொகுத்து வழங்கப்பட்ட அந்த பாகவதம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாகவதம் எதை பற்றி பேசுகிறது? பாகவதம் பேசக்கூடிய விஷயங்கள் சாக்ஷாத் பகவானை பற்றியும், பகவானுக்கு பக்தி செய்யக்கூடிய, தொண்டு செய்யக்கூடிய பக்தர்களை பற்றியும் பேசுகிறது. அதனால முதல்ல ஆன்மீக ஆச்சாரியரை புகழ்கிறார். புகழ்ந்து பணிவான அவருடைய வணக்கத்தை ஏற்ற பிறகு அவர் எதை தொகுத்து வழங்கினார், எதை கூறினார், உலக மக்கள் நன்மைக்காக வழங்கிய பாகவதத்தை பற்றி பெருமையாக பேசிவிட்டு, மூன்றாவதாக அந்த பாகவதம் யாரை பற்றி பேசுகிறது அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். நாராயணம் நமஸ்கிருத்யா நரம் சைவ நரோத்தமம் தேவிம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நாராயணம் நமஸ்கிருத்யா நரம் சைவ நரோத்தமம் தேவிம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். இந்த ஒரு ஸ்லோகம் எல்லா பாகவத வகுப்புகளுக்கு முன்னாடியும் நம்ம கொடுக்கிறோம். இதனுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்ன, முக்கியமான ஒரு புரிதல் நமக்கு என்ன அப்படின்னா, இந்திரியங்கள் பௌதிக சுகங்களை ஒருவன் கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் அவன் நாராயணர், நரநாராயண ரிஷியாக உள்ள அந்த நாராயணருக்கு, அவர் யாரு, எப்பேற்பட்டவர் என்றால் பிரபஞ்சங்களில் உள்ள அனைத்து ஜீவராசிகளிலும் விட, அவர் ஜீவராசி கிடையாது, அனைத்து ஜீவராசிகளை படைத்ததின் மூலமாக மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம். சரஸ்வதி தேவின்னா என்னது? கல்வியினுடைய அதிபதி. அந்த கல்வியினுடைய அதிபதிக்கு எல்லாமே தலைவராக இருக்கக்கூடிய அந்த வியாசதேவர் மூலமாக தொகுத்து வழங்கப்பட்ட அப்படிப்பட்ட நாராயணருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். அப்படின்னா இந்த வேதங்கள், இந்த புராணங்கள் எல்லாமே தொகுத்து வழங்கப்பட்டதனுடைய ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த பௌதீக வாழ்க்கையிலிருந்து ஒருவர் வெளியேறுவது எப்படி. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பகவானோடு உள்ள ஒரு உறவை அவர்கள் மறந்திருக்கிறார்கள். அந்த மறந்த நிலை, அந்த உறவை மீட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த பாகவதத்தின் மூலமாக. சோ சூத கோஸ்வாமி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த முக்கியத்துவத்தை எல்லாமே தொகுத்து வழங்குகிறார். ஒவ்வொரு பிரேயரா பண்றதன் மூலமாக பண்ணிட்டு இப்போ அந்த சாதுக்களை அவர் மிகவும் பெருமையாக பேசுகிறார். முதல்ல சுகதேவ கோஸ்வாமியை பெருமையா பேசியாச்சு, அவர் எழுதிய பாகவதத்தை பெருமையா பேசியாச்சு, அந்த பாகவதத்தினுடைய கதாநாயகனான பகவானை பற்றி பெருமையாக பேசியாச்சு. இப்போ கடைசியாக என்ன பண்றாரு, இந்த கேள்விகளை பெற்ற சாதுக்களை, அந்த சாதுக்களை பெருமையாக பேசுகிறார். ரொம்ப நல்ல கேள்வி நீங்க கேட்டீங்க. இந்த மாதிரி ஒரு கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வி. காரணம் என்ன அப்படின்னா, பகவான் கிருஷ்ணரு தொடர்புடைய எந்த கேள்விகள் நீங்கள் கேட்டாலும் அது இந்த உலக நன்மைக்காக உள்ள கேள்வி ஆகும். நீங்க கேட்கிற கேள்வியில பகவானை சம்பந்தப்படுத்தின மாதிரி தான் இருக்கணும். அப்படி நீங்க சம்பந்தப்படுத்தி நீங்க எந்த கேள்வி கேட்டாலுமே அது உலக நன்மைக்காகத்தான்.
அது உங்களுடைய ஆத்மாவை சாந்தப்படுத்துகிறது, சந்தோஷப்படுத்துகிறது. இப்போ ஒரு சில பேருக்கு நம்ம பௌதீக ரீதியாக ஏதாச்சும் பேசுறோம், ஏதாச்சும் கேள்விகள் கேட்டோம் அப்படின்னா they didn't get satisfaction. அவங்களுக்கு வந்து திருப்தி கிடைக்கவே கிடைக்காது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பௌதீக இந்திரிய சுகம் அப்படிங்கிற விஷயத்தை யாராலுமே கட்டுப்படுத்தவே முடியாது, திருப்தி அடையவே முடியாது. ஆனால் பகவானை பற்றி ஏதாச்சும் கொஞ்சூது நம்ம கேட்டுட்டோம்னாலும் கூட, அதுவும் குறிப்பாக ஆச்சாரியார்கள் எழுதுறாங்க அப்படின்னா, நேத்து கூட இந்த சென்னையில வந்துட்டு சிரவணோற்சவம் எவ்வளவு பேர் கேட்டீங்கன்னு தெரியல எனக்கு. அதுல ஜெகத்சாட்சி பிரபு ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் தருகிறார். ஆச்சாரியார்கள் பகவானை பற்றி எழுதும்போது அது வந்து புராணங்கள்ல எங்கேயுமே கூட எழுதப்பட்டதாக இருக்காது. ஒரு சில பேர் கேள்வி கேட்கலாம், பிரபு இந்த மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கீங்களா, இது எங்க இருக்கு, பாகவத்துல எந்த ஸ்லோகத்துல இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு சந்தேகமாக கேட்கலாம். அதற்கு அவர் என்ன விளக்கம் அளிக்கிறார் அப்படின்னா, அந்த ஆச்சாரியார்கள் பகவானை பற்றி எழுதும் பொழுது அது உண்மையாக நடக்கவில்லை அப்படின்னு இருந்தாலும் கூட, பகவான் இந்த மாதிரி என்னுடைய பக்தன் சொல்லிட்டானே அப்படின்னு அதை நடத்தி விடுவாராம். அந்த ஆச்சாரியர்கள் எப்படி எழுதுறாங்க அப்படின்னா, அவர்கள் பகவானினுடைய ஒரு கருணையினால், பகவான் அவங்க மனசுல தோன்றி இந்த மாதிரி எழுதணும் நீ அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம் அந்த ஆச்சாரியர்கள். அதனாலதான் அந்த ஆச்சாரியார்கள் எழுதக்கூடிய விஷயங்கள், இப்ப வியாசதேவர் எழுதக்கூடிய விஷயங்கள், சுகதேவ கோஸ்வாமி பேசக்கூடிய விஷயங்கள், சூத கோஸ்வாமி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொதுமக்களுக்கு அந்த பகவானோடு தொடர்பு இருப்பதாக இருக்க வேண்டும். அதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் கொடுக்கிறார் அவரு. ரூப கோஸ்வாமி ஸ்ரீமதி ராதாராணியை பற்றி விளக்கம் எழுதுகிறார். எழுதும்போது அந்த ஸ்ரீமதி ராதாராணியுடைய கூந்தலை ஒரு பாம்பு படம் எடுத்து ஆடிச்சுன்னா, அந்த பாம்பு இப்படி இப்படின்னு ஆடும்ல, இப்படி மேல போகும் கீழே போகும், ஆடிக்கிட்டே இருக்கும் அந்த பாம்பு. அந்த கேசத்தை ரூப கோஸ்வாமி எழுதும்போது ஒரு பாம்போட கம்பேர் பண்ணி எழுதுறாராம். அது சனாதன கோஸ்வாமி வந்து படிச்ச உடனே அவர் சொல்றாரா, ரூபா என்ன நீ எழுதியிருக்க, ஸ்ரீமதி ராதாராணியுடைய கூந்தலை வந்து பாம்புக்கு நிகராக எழுதியிருக்கியே, அது கொஞ்சம் நல்லாவே இல்லையே. இப்போ பொதுவா என்ன எழுதுவாங்க, மயில் தோகை, அன்னப்பறவை அப்படின்னு ஒரு ரம்மியமான ஒரு பறவையை கம்பேர் பண்ணி எழுதுவாங்க இல்லையா பொதுவா எழுதும்போது. ஆனா இவர் என்ன பண்றாரு, பாம்பு போல ஸ்ரீமதி ராதாராணியுடைய ஒரு கூந்தல் இருக்கின்றது அப்படின்னா அந்த கவிதை, அதாவது ஒரு குளோரிபிகேஷன். அந்த ஸ்லோகத்துல அவர் அந்த மாதிரி எழுதும்போது சனாதன கோஸ்வாமி சொன்ன உடனே ரூப கோஸ்வாமி சொல்றாராம், என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஒரு உண்மையான ஒரு வைஷ்ணவ குணத்தை அவர் அங்கு பிரதிபலிக்கிறார். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், உடனே நீ பெரிய ஆளா, நான் எழுதுனது நீ தப்பு கண்டுபிடிக்கிற, நான் தான் பெரிய ஆளாச்சு, நான் கரெக்டா எழுதியிருக்கேன்ல, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம அவரை பத்தி கிராமர்ல 2-3 கேள்வி கேட்போம், அவர் கேட்போம், நம்ம ஒத்துக்க மாட்டோம். அவர் ஈகோ வில் நாட் அலோவ் அஸ் டு அக்செப்ட். நம்மளுடைய கர்வம், பொய் அகங்காரம், நான் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அங்க ரூப கோஸ்வாமி என்ன பண்ணிடுறாரு, ஓ இந்த மாதிரியா, நான் இந்த தவறை திருத்துகிறேன் அப்படின்னு சொல்றாராம். இவர்கிட்ட சொல்லிட்டு சனாதன கோஸ்வாமி என்ன பண்றாரு, யமுனை நதியில் குளிக்க செல்கிறார். அப்ப அவர் அங்க குளிக்க போகும்போது எல்லா கோபியர்களும் அங்கு குளித்து கொண்டிருக்கிறார்கள். இவர் ஒரு ஓரமா குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது தண்ணியில முக்கி ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு தலைய முக்கிட்டு அவர் ஸ்நானம் பண்ணும்போது தூரத்துல ஸ்ரீமதி ராதாராணி எல்லா கோபிகளும் எல்லாரும் குளிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஸ்ரீமதி ராதாராணியுடைய கூந்தல் அந்த தண்ணியில பட்டு அது ஒரு பாம்பு படம் எடுத்து ஆடுவது போல அந்த கூந்தல் அப்படி இப்படின்னு ஆடிக்கிட்டே இருக்கான். அவரு தண்ணி உள்ள போனவரு அந்த கூந்தல் ஆடுவதை பார்த்த உடனே அப்படியே அவருக்கு உடல் பரவசம் அடைந்து விடுகிறது. பரவசம் அடைஞ்சிட்டு அப்படியே அந்த தண்ணிக்குள்ளேயே அப்படியே அவருக்கு நடுங்கிக்கிட்டு இருக்காராம். எப்படி இது பாம்பு மாதிரியே இருக்கே, பாக்குறதுக்கு பாம்பு மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு டக்குன்னு எழுந்து வெளியே வந்தவர் ரூப கோஸ்வாமி கிட்ட வந்து நேரா சொல்றாராம், ரூபா நீ எழுதின மாதிரியே எழுது, அதுல எதுவுமே நீ மாற்ற வேண்டாம் அப்படிங்கிறாராம். சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஆச்சாரியர்கள் பகவானை பற்றி, அந்த பகவானினுடைய பெருமைகளை பற்றி அவங்க என்ன மனசுல அவங்க ரியலைசேஷன் சொல்றோம்ல, அவங்க மனசுல எப்படி பட்டு எழுதுகிறதோ அதை பகவான் நடத்தி காட்டுவாராம். அந்த மாதிரி இல்ல, சாஸ்திரத்துல அப்படி இல்ல, பாகவத்துல அந்த மாதிரி எங்கேயுமே இல்ல அப்படின்னா அதை பத்திலாம் அவருக்கு கவலையே கிடையாதான். என்னுடைய பக்தன் இவன் ஆசைப்பட்டுட்டான், இந்த மாதிரி என்னை பத்தி எழுதுறான், இதை நான் நடத்தி காட்டுவேன் அப்படின்னு. அதனாலதான் இங்கு கூறப்படுகிறது, அப்படிப்பட்ட செயல்கள் பகவானுக்கும் அந்த பகவானை பற்றிய பக்தர்களுக்கும்
எந்த ஒரு தொடர்பை நாம் எடுத்து வருகிறோமோ அவர்கள்தான் அந்த பகவானை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். அந்த விஷயத்துல அந்த பகவானை பற்றிய ஒரு பெருமைகள். காரணம், அந்த வேதங்கள் அப்படின்னாலே பகவானை பற்றி தெரிந்து கொள்வது இல்லையா? பகவத்கீதையிலே சொல்றாருல்ல பகவான், வேதங்கள் என்றால் என்னை நீங்கள் தேட வேண்டும். சர்வசிய சாகம் கிருதி சன்னிவிஷ்டோ, இல்ல, என்னை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், என்னை நீங்கள் தேட வேண்டும், அந்த வேதங்கள் மூலமாக என்னை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிட்டு, அவர் அந்த பக்தி மூலமாக பகவானை எப்படி நாம் அடைய முடியும், அந்த வேதங்கள் பகவான் நாராயணம் நமஸ்கிருத்திய எல்லாம் ஒன்னொன்னா சொல்லிட்டே வந்தவர். எப்படி அந்த பகவானை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இது பௌதீகவாதிகளுக்கு அவர் கொடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு, நாத்திகர்களுக்கு அவர் கொடுக்கறதே இல்லை. ஆஸ்திகம் கொஞ்சமாச்சும் வர்றவங்களுக்கு தான் இந்த ஒரு கருத்துகள். இப்ப நம்ம இந்த பாயிண்ட் எல்லாமே போயிட்டு பக்தியே இல்லாதவர்கள், கடவுள் மீது நம்பிக்கையே இல்லாதவர்கள்ட்ட நம்ம பேசணும் அப்படின்னா அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால அவங்க கிட்ட நம்ம நேரத்தை வீணடைத்து நாம் தர்க்கம் செய்வதில் எந்த விதமான பயனும் கிடையாது. சோ இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த 3 வகையான பக்தர்கள் நம்ம பேசுறோம் இல்லையா, நியோஃபைட், மத்தியமா, உத்தம அதிகாரி, அந்த மாதிரி பேசுறோம் இல்லையா, கனிஷ்ட அதிகாரி, உத்தம அதிகாரி, மத்திய அதிகாரி, உத்தம அதிகாரி, அந்த மாதிரி பேசுறோம் இல்லையா. அந்த மாதிரி பார்க்கும்போது நியோஃபைட், தே ஆர் இன்ட்ரெஸ்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங், எப்படியாச்சும் அப்படிங்கிற ஒரு மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எப்படி புரிய போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ சூத கோஸ்வாமி இந்த வேதங்களை பற்றி எல்லாமே பேசிவிட்டு அந்த பகவானை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா அவங்க எப்படிப்பட்ட ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார். சவை பும்சாம் பரோ தர்மோ யதோ பக்தி ரதோக்ஷஜே அஹைத்துஹி அப்ரதிஹதா யயாத்மா சுப்ரசீததி. அதை படிக்கணுமா? ஹரே கிருஷ்ணா. படிக்க அவை பும்சாம் பரா தர்மோ யதோ பக்தி யயாத்மா சுப்ரசீததி. ஹரே கிருஷ்ணா. எஸ். சவை பும்சாம் பரோ தர்ம யதோ பக்திரதோக்ஷஜே அஹைதுகி அப்ரதிஹதா யயாத்மா சுப்ரசீததி. சவை பும்சாம் பரோ தர்மோ யதோ பக்திரதோக்ஷஜே அஹைதுகி அப்ரதிஹதா யயாத்மா சுப்ரசீததி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சவை பும்சாம் பரோ தர்மோ யதோ பக்தி ரதோக்ஷஜே. இங்க அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு மனித சமுதாயத்திற்கென்றும் ஒரு முக்கியமான ஒரு தர்மம் இருக்கின்றது. இப்ப தர்மம் அப்படின்னு அவர் இங்க என்ன பேசுறாரு அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தர்மங்கள் இருக்கலாம். அந்த தர்மம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்தின் மூலமாக உங்களுக்கு பகவானின் மீது ஒரு பக்தி, ஒரு தொண்டு செய்வதற்கு உங்களுக்கு ஒரு ஊக்கம் தர வேண்டும். உங்களுடைய செயல்கள் உங்களுக்கு ஊக்கம் தர வேண்டும். அப்படிப்பட்ட செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், எந்த விதமான சுய லாபமும் அற்ற, உங்களுடைய பலனை கருதி அப்படிப்பட்ட ஒரு செயலாக, அப்படிப்பட்ட ஒரு தர்மமாக இருக்கக்கூடாது. இப்ப நிறைய பேர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, என்னுடைய தர்மம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க, ஏதாச்சும் ஒரு வழிபாட்டு முறையை பற்றி பேசுவார்கள். அதுதான் அவர்களுடைய ஒரு தர்மமாக இருக்கும். நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்லுவாங்க. ஃபாஸ்டிங், எவ்ரி தேர்ஸ்டே ஐ வில் பி ஃபாஸ்ட் அப்படிம்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு தர்மம். உப்பு சேர்த்துக்கவே மாட்டேன் என் சாப்பாட்டுல, தர்மம். இது என்னுடைய தர்மம். நான் யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டேன், நிறைய அன்னதானம் பண்ணுவேன். அந்த அன்னதானத்தை வாங்குபவர்கள் தகுதி உடையவர்களா அப்படிங்கிறது தெரியாது இல்லையா. எல்லாருக்கும் காசு கொடுப்பேன், ரோட்ல போற பிச்சைக்காரங்க எல்லாருக்குமே காசு கொடுப்பேன். தர்ம காரியம், அதுதான் என்னுடைய தர்மம். சோ அந்த மாதிரி தர்மம் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தருடைய தர்மமும் வெவ்வேறு விதமாக இருக்கும். அதுதான் இங்கு கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட தர்மம் பக்தியை நோக்கி உங்களை நகர்த்த வேண்டும். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படிப்பட்ட தர்மம் இருக்க வேண்டும். அப்படி செய்யக்கூடிய தர்மம் உங்களுக்கு முழுமையான ஆனந்தத்தை தர வேண்டும். ஒவ்வொரு மனிதர்களுக்கும், ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும், மனித ஜீவராசிகள், அவங்களுடைய முக்கியமான தர்மம் என்றால் சாதனா பக்தி. இப்ப சாதனா பக்தி அப்படின்ட்டா அந்த சாதனா பக்தியில பல்வேறு விஷயங்கள் நம்ம பத்தி பேசலாம்.
இஸ்கானை பத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்னா சாதனா பக்தி அப்படின்னா காலையில எழுந்துக்கணும், மங்களாரத்தி பண்ணணும், 16 சான்ஸ் பண்ணணும், சாண்டிங் பண்ணணும், 4 நியமங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய சாதனா பக்தி. பாகவதம் படிக்கணும், பகவத்கீதா படிக்கணும், புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தட் இஸ் சாதனா பக்தி. அதே வேற சம்பிரதாயம், வேற வழிபாட்டு முறையில் இருப்பவர்களுக்கு வேற விதமான பக்திகள் இருக்கலாம். சோ இதுதான் ஒவ்வொருடைய ஜீவராசிகளுக்கும் உள்ள ஒரு தர்மம், சாதனா பக்தி. அதன் மூலமாக பகவானின் மீது பிரேமையை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல பகவான் சொல்றது யாரு அப்படின்னா பகவான் கிருஷ்ணரை. நீங்க எந்த சமயத்துல எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் ஒரே கடவுள், அந்த ஒரு கடவுள் யாரு அப்படின்னா தட் இஸ் கிருஷ்ணா இல்லையா? அந்த பகவானின் மீது நீங்கள் உங்கள் பிரேமையை வளர்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுடைய சாதனா பக்தி இருக்க வேண்டும். சோ இதன் மூலமாக சூத கோஸ்வாமி முதல் கேள்விக்கு பதிலளிக்க துவங்குகிறார். ஒருவனுடைய நலன் என்ன, நலனான செயல் என்ன அப்படின்னா எல்லாருமே ஏதோ ஒரு தர்மம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அப்படிப்பட்ட தர்மம் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணணும். எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல் அந்த பகவானுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயத்தில் அவருடைய மனசு முழுமையாக அதில் ஈடுபட்டு அவர்களுக்கு ஒரு ஆனந்தத்தை தரக்கூடிய விஷயத்தில் அவர் இந்த செயலை செய்ய வேண்டும். இதுல என்ன அப்படின்னா இந்த கேள்விக்கு பதில் அவர் கூறும்போது அவர் 2வது கேள்வி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த சாதுக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டே வந்தாங்கன்னால இவர் சூத கோஸ்வாமி பதில் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டினுக்கு மாத்திரம் அவர் என்ன பண்றாருன்னா மிக்ஸ் பண்ணி சொல்றாரு. ஏன்னா 2 கேள்வியுமே ரிலேட்டட். ஒரு தர்மம் என்றால் அந்த தர்மம் எப்படிப்பட்டது, அந்த தர்மத்திற்கான ஒரு டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறது எங்க கூறப்பட்டிருக்கிறது? வேதங்களில் கூறப்பட்டிருக்கிறது, ஸ்கிரிப்சர்ஸ்ல கூறப்பட்டிருக்குது இல்லையா? அதனால அந்த 2வது கேள்வி எல்லா வேதங்களினுடைய ஒரு சாராம்சம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. சோ கொஞ்சம் லிங்க் பண்ணி தான் சொல்லுவார் அவர். ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த வெர்சஸ் மிக்ஸ்டா இருக்கும். அவர் கொடுக்கக்கூடிய பதில்கள் எல்லாமே 2த்துக்குமே ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பும்சம் மீன்ஸ் ஹையஸ்ட். சவை பும்சம் பரோ தர்மா விச் இஸ் த ஹையஸ்ட். மிக உயர்ந்த நிலையில் உள்ள ஒரு தர்மம் என்ன அப்படின்னா பகவானை பற்றி கேட்பது, பகவானுடைய நாமத்தை ஜபிப்பது. ஸ்ரவணம் கீர்த்தனம் கேட்பது பிளஸ் அவருடைய புகழை பாடுவதுதான் ஒரு மனிதனுடைய மிகவும் முக்கியமான ஒரு கடமையாக பார்க்கப்படுகிறது. இதே விஷயம்தான் அஜாமிலனுடைய கதையில யமதூதுவர்கள் அஜாமிலனை எடுக்க வரும்பொழுது விஷ்ணு தூதுவர்கள் அஜாமிலனை இழுத்து செல்கிறார்கள். இழுத்து செல்லவில்லை, யமதூதுவர்களிடமிருந்து காப்பாற்றுகிறார்கள். விஷ்ணு தூதுவர்களுடைய வசம் அவர்கள் அஜாமிலன் வந்துடுறான். அதை பார்த்த உடனே இந்த யமதூதுவர்கள்லாம் ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. என்னது இது, இவன் இவ்வளவு குற்றம் பண்ணியிருக்கானே, இவனை நம்ம எடுத்துட்டு போயிட்டு நம்மளுடைய யமதூதுவர் யமராஜா கிட்ட கொடுக்கலான்னு பார்க்கும்போது இந்த விஷ்ணு தூதுகளை எடுத்துட்டு போயிட்டாங்களே அப்படின்ட்டு ரொம்ப குறையாக, ரொம்ப மன வருத்தத்தோடு அவர்கள் யமராஜரிடம் சென்று முறையிடுகிறார்கள். யமராஜன் யாரு? 12 மகா ஜனங்களில் அவரும் ஒருவர் இல்லையா? அவர்கிட்ட போய் இந்த மாதிரி கதையை சொல்றாங்க. அஜாமிலனை நாங்க எடுக்க போகும்போது அவங்க எடுத்துன்னு போயிட்டாங்க. அப்படின்னா நம்மளுடைய தர்மம் என்ன ஆச்சு? நம்ம தவறான தர்மத்தை நாங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோமா? நீங்க சொல்லி கொடுத்ததுதான் நாங்க ஃபாலோ பண்ணோம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்க தானே கொடுத்தீங்க. நீங்க சொன்ன மாதிரி தான் நாங்க போய் அஜாமிலனை எடுக்க போனோம். ஆனா அஜாமிலன் எங்களிடமிருந்து வெளியேறி விட்டான், விஷ்ணு தூதரிடம் போய் விட்டான். அப்படிங்கும்போது அந்த இடத்துல அவர் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்கிறார். காரணம் என்ன? அஜாமிலன் கூறிய விஷயம் என்ன? அந்த இடத்துல நாராயணா அப்படின்னு தன்னுடைய மகனை அழைக்கிறான் இல்லையா? அந்த நாராயணா அப்படிங்கிற ஒரு பெயரினால் அவன் விஷ்ணு தூதர்கள் வரும்படி அவனுடைய வாழ்க்கை மாறி விடுகிறது. சோ அந்த நாராயணாங்கிற விஷயத்தால அஜாமிலன் தப்பிச்சிட்டான். அதுதான் இங்கு போய் குறையாக கூறுகிறார்கள். யமதூதுவர்கள் குறையாக யமராஜனிடம் சென்று கூறும் பொழுது இந்த பும்சாத்துக்கு நான் விளக்கம் தருகிறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல சூத கோஸ்வாமி சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு? அவரு சவை பும்சாம் பரோ தர்மம், ஒவ்வொரு தர்மத்திலையும் முக்கியமானது ஹையஸ்ட் தர்மம் என்ன அப்படிங்கிறதுக்கு இங்க யமராஜர் என்ன சொல்றாருன்னா ஏதாவான் ஏவ லோகே அஸ்மின் பும்சாம் தர்ம பரஸ்மிருதக, பும்சாம் தர்ம பரஸ்மிருதக பக்தி யோக பகவதி தன் நாம கிரகணாதிபி. தன்னாம கிரகணாதிபி அப்படின்னா என்னது? பகவானினுடைய புகழ், அதாவது பகவானினுடைய நாமத்தை உச்சரிப்பதுதான்.
ஒரு பக்தி தொண்டு அப்படின்னு பார்க்கும்போது பகவானினுடைய பெயரை சொல்வது, அவருடைய புனித நாமத்தை உச்சரிப்பதுதான் ஆன்மீக கோட்பாடுகளிலேயே மிக உயர்ந்த கோட்பாடு. சூத்த கோஸ்வாமி அங்க என்ன சொன்னாரு? ஒவ்வொரு ஜீவராசிகள், அதாவது மனிதர்கள் அனைவருமே இந்த சமுதாயத்தில் சிறப்பாக வாழ ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த முக்கியமான ஒரு தர்மம், பாகவதம். பாகவதம்னா என்னது? பகவான். தர்மம்னா என்னது? பகவானுடைய தர்மம். அதுதான் மிக முக்கியமான ஒரு குறிக்கோளாக பார்க்கப்படுகிறது, பாகவத தர்மா. இந்த பாகவத தர்மா தான் ஸ்ரீமத் பாகவதத்திலும் சரி, பகவத்கீதையிலும் சரி, எல்லா இடங்களிலுமே கூறப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பாகவத தர்மம் என்றால் என்ன? ஓகே, பாகவதம்னு சொல்லியாச்சு, பாகவதம்னா பகவான் சொல்லியாச்சு, தர்மம்னு சொல்லியாச்சு. அப்படின்னா அந்த அந்த குறிக்கோள், அந்த ஆன்மீக பிரின்சிபிள்ஸ் அது என்ன அப்படின்னா பாகவதத்தில் கூறப்பட்டிருக்கிறது இல்லையா? நம்ம எல்லாருக்குமே தெரியும். தர்ம பூஜிதோ கைத்தவோ அத்திர பரமோ நிர்மட்சரணாம் சதாம். நிர்மட்சாரணா, மற்ற சமயங்கள் அனைத்துமே ஏமாற்று சமயங்கள். கைத்தவோ தர்மம்னா இட் இஸ் a சீட்டிங் ரிலிஜன். அந்த மாதிரி சீட்டிங் இல்லாம தர்ம புரோஜிதோ, பகவானை பற்றி கூறக்கூடியது. உங்களுடைய செயல்கள் ஒன்றொன்றும் அந்த பகவானோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும். அதுதான் அந்த பாகவதம் தான், அந்த பகவானை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் தான். அதை யாரெல்லாம் படிக்கிறார்களோ, யாரெல்லாம் நடத்துகிறார்களோ, யாரெல்லாம் போதிக்கிறார்களோ, யாரெல்லாம் கேட்கிறார்களோ, எல்லாம் யாரை பத்தி கேட்கிறாங்க? அந்த பரம்பொருளை பற்றி கேட்கிறார்கள். இது ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி, ஒரு பரீட்சை செய்து, ஒரு சோதனை செய்து பெறக்கூடிய ஞானமே கிடையாது. இதை அனுபவித்தவர்கள், அந்த அனுபவித்ததின் மூலமாக, அனுபவத்தின் மூலமாக, ஆச்சாரியர்கள் மூலமாக வழங்கக்கூடிய ஞானம், வழங்கக்கூடிய அறிவு, இதுதான் உண்மையான ஆன்மீகம். தன் நாம கிரகண மீன்ஸ் அந்த பகவானுடைய பெயரை கூறுவதின் மூலமாக. காரணம் பாகவத தர்மம். யூ ஹாவ் டு ரிலேட், யூ நீட் டு கனெக்ட் யுவர் செல்ஃப். உங்களோட ஒரு தொடர்பு, பகவானோடு ஒரு தொடர்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய விஷயம் என்னது அப்படின்னா சாண்டிங், சவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம். நம்ம நிறைய பாக்குறோம் இல்லையா? அந்த பகவானுடைய பெயரை சொல்லும் பொழுது நம்ம என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த பகவானை பற்றி ஒரு புரிதல், ஒரு உடலில் ஒரு பரவசம் ஏற்படுகிறது. பகவானினுடைய ரூப லீலைகள் நம் கண்களுக்கு தெரிகின்றது. அவருடைய பல்வேறு வகையான லீலைகளை பற்றி நாம் அனுபவிக்க ஆசைகளை பார்க்கின்றோம். அதுதான் பகவானே சொல்றார் இல்லையா பகவத்கீதையில, பக்தியாமாம் அபிச்சானாதி யாவான் யஷ்சாஷ்மி தத்துவதகா. என் மீது அன்போடு பக்தி தொண்டை ஆற்றுபவனுக்கு மட்டும்தான் என்னை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாமர்த்தியம் கிடைக்கின்றது. அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அவன் என்னை அடைகிறான். பக்தியாமாம் அபிஜானாதி அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த பகவானை பற்றிய ஒரு உண்மைகள் ஒருவனுக்கு தெரிய வேண்டும் என்றால், எந்த அளவிற்கு பகவானின் மீது ஒரு பிரேமையை வளர்த்து கொண்டு, பகவான் மீது ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த பகவானுடைய நாமத்தை சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் சபை பும்சாம் பரோ தர்மா யதோ பக்தி ரதோக்ஷஜே. அவர் சொல்றாரு, பதில் சொல்றாரு. சோ இது அவர் இந்த பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கார் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு. பிளஸ் இட் இஸ் ரிலேட்டட் டு the second question also. இதற்கு ஆச்சாரியர்கள் கொடுக்கக்கூடிய பல்வேறு வகையான விளக்கங்கள், அதெல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம அவர் கேட்ட ஒரு முதல் கேள்வி, அந்த கேள்விக்கு பதிலளிப்பதற்கு முன்பு அவர் எப்படி பெருமையாக எல்லாரையுமே அவர்களுக்கு ஒரு மரியாதையை செலுத்துகிறார். சுகதேவ கோஸ்வாமிக்கு ஒரு மரியாதையை செலுத்துகிறார், வியாசதேவருக்கு மரியாதை செலுத்துகிறார், அந்த சுகதேவ கோஸ்வாமி எழுதிய பாகவதத்துக்கு ஒரு மரியாதை செலுத்துகிறார், அந்த பாகவதத்தினுடைய ஒரு கதாநாயகனாக உள்ள பகவான் நாராயணருக்கு ஒரு மரியாதையை செலுத்துகிறார், இந்த கேள்வி கேட்டதுக்காக அந்த சாதுக்களுக்கு ஒரு மரியாதையை செலுத்துகிறார். இவ்வளவு பண்ணினதுக்கு பிறகு அந்த கேள்விக்கான ஒரு பதில், பகவானோடு எப்படி நாம் நம் தொடர்பை வளர்த்து கொள்ள வேண்டும். பல்வேறு தர்மங்கள் நமக்குன்னு இருந்தாலும் கூட சரியான தர்மம் அப்படிங்கிறது என்ன, அந்த தர்மம் என்ன அப்படிங்கிறது, பகவானோடு ஒரு தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த தொடர்பை எப்படி ஏற்படுத்திக் கொள்வோம் அப்படின்னா, பகவானுடைய நாமத்தை நாம் கூறுவதன் மூலமாக, அவருடைய பெயரை உச்சரிப்பதன் மூலமாக நமக்கு அந்த தொடர்பு ஏற்படுகிறது அப்படிங்கிற விஷயம் நம்ம இன்னைக்கு புரிஞ்சுருக்கோம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபர்தரான விளக்கங்கள் ஆச்சாரியர்கள் இந்த அகைத்துகி அப்ரதிகதா அப்படின்னா என்ன, இதில் கூறப்பட்ட விஷயம் என்ன, காரணமற்ற இல்லையா, வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்,
காஸ்ட், தெர் இஸ் நோ காஸ்ட், வித்தவுட் எனி காஸ்ட். நீங்க செய்யும்போது எந்த விதமான பலனும் அற்ற, பலனை நோக்காமல் நீங்கள் செய்யக்கூடிய தொண்டு அப்படிங்கிறது. அதற்கான விளக்கங்கள் அகைத்துகம் அப்படின்னா என்னது, பக்தி ஏன் எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் என்ன அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்க போறோம். அதுக்கப்புறமா ஃபர்தர் கொஸ்டின்ஸ்க்கு என்ன அவங்க சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இதோட இந்த ஒரு புரிதல் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா we will be waiting for some time. ஹரே கிருஷ்ணா.